சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானிய டிஷ்ஷு தாங்க. என்னென்னா சாமை உப்புமா தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். நான் சாமை ஒரு டம்ளர் எடுத்து நல்லா ஒரு 6லேருந்து 7 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு 2 கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 எடுத்து வச்சுருக்கேன், ஒவ்வொரு டீஸ்பூன். பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் 2 தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், ½ டீஸ்பூன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதை எல்லாத்தையுமே தாளிச்சிடுவோம். தாளிக்கிறப்பெல்லாம் தாளிச்சுட்டு காய்கறி எல்லாம் வதக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து 2மே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பையும் உளுந்து பருப்பையும் போட்டுடலாம். ஏன்னா லைட்டாக வறுபடணும். கொஞ்சம் சிவக்கிறாக இருக்கும்போது நம்ம கடுகையும் சீரகத்தையும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டே போட்டோம்னா அது சீக்கிரமாக கருகிரும். இது ஒழுங்காக வறுபடாது. இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. நம்ம கடுகு, சீரகம் 2 சேர்த்துடலாம். வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்க கேரட்டு, பீன்ஸ் 2மே போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். நம்ம இந்த இடத்துல உப்பு போட்டுக்கலாம். இப்போ கேரட்டு, பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நான் 1 டம்ளர் சாமை எடுத்திருக்கேன். நீங்கள் 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. கேரட்டு, நம்ம போட்ட காய்கறிகள் எல்லாமே வெந்திருக்கும். இப்போ நான் கழுவி வச்சிருக்க சாமையை நான் சேர்த்துறேன். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நான் மூடி போட்டுட்டு
ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நான் வேக வச்சுறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்க, ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த மல்லித்தலையை போட்டுடலாம் மேலே. அவ்வளோதாங்க, நம்மளோட சாமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சாமை உப்புமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.